இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து விஷாரத் பூர்வாத் பேப்பர் 1க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ரோமனில் வந்து மொத்தம் அவங்க வந்து 7 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதில் நம்ம வந்து எனி 4 தான் எழுத போகிறோம். ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இது. ஸோ நம்ம எதுலேருந்துலாம் படிக்க போகிறோம் அப்படின்னா லெசன் நம்பர் 1, 2, 3, 4 இதில் இருக்க ஃபுல்லாகவே படிச்சுக்கணும் நீங்கள். அதுக்கடுத்து லெசன் நம்பர் 5ல் வந்து ஒரே ஒரு கொஷின் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன் நான். அதுக்கடுத்து லெசன் நம்பர் 7 அதிலேருந்து 2 இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து லெசன் நம்பர் 8 அதிலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து வந்து லெசன் நம்பர் 9 அதிலேருந்து 2 இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 14 கொஷின் படித்தாலே போதும், நீங்கள் வந்து அந்த எனி 4 கொஷின்ஸ் எழுதிடலாம். அடுத்து வந்து செகண்ட் ரோமனில் வந்து அவங்க மொத்தம் 2 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. அதில் நம்ம 1 எழுதணும். ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னா லெசன் நம்பர் 1, லெசன் நம்பர் 2, லெசன் நம்பர் 3, லெசன் நம்பர் 4 அண்ட் லாஸ்ட்டாக லெசன் நம்பர் 14. இந்த 5 இந்த லெசன் மட்டும் படித்தா போதும். இதில் இருந்து கண்டிப்பாக ஒன்று வரும், நீங்கள் அதை எழுதிடலாம். அடுத்து வந்து தேர்ட் ரோமனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லெசன் நம்பர் 1, லெசன் நம்பர் 2, லெசன் நம்பர் 3, லெசன் நம்பர் 4, லெசன் நம்பர் 5, லெசன் நம்பர் 6, லெசன் நம்பர் 7. இந்த 7 லெசன்ஸ் மட்டும் நம்ம படித்தா போதும். ஸோ நம்ம அதிலேருந்து எனி 2 எழுதிடலாம். அவங்க 4 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதிலேருந்து நம்ம எனி 2 கொஷின்ஸ் தான் எழுத போகிறோம். ஸோ இந்த 7 லெசன் படித்தாலே போதும், கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு 3 கொஷின் வரும். ஸோ அதிலேருந்து நீங்கள் 2 கொஷின் ஈஸியாக எழுதிடலாம். ஃபோர்த் ரோமனில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னா நிர்மலா ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கடுத்து வந்து தோத்தாராம். இந்த 2 கொஷின் மட்டும் படிச்சுக்கோங்க. அதிலேருந்து கண்டிப்பாக ஒன்று வரும். ஸோ அதை நீங்கள் எழுதிடலாம். இதில் வந்து ஃபிஃப்த் ரோமனில் மட்டும் 7 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. அந்த 7 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் உங்களுக்கு நான் அதில் வந்து ஆன்சரோடு போட்டிருக்கேன். இந்த 7 கொஷின் மட்டும் படிங்க. ஸோ இதிலேருந்து எனி 3 வந்து நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாமில் எழுதிடலாம். அடுத்து வந்து ரோமன் லெட்டர் 6 வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த லெசன் வந்து லெசன் நம்பர் 1, லெசன் நம்பர் 2, அப்புறம் லெசன் நம்பர் 5. இந்த 3 கொஷின் மட்டும் படித்தா போதும். ஸோ இதிலேருந்து வந்து 1 கொஷின் எழுதிடலாம். எக்ஸாமில் வந்து 2 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதிலேருந்து எனி 1 தான் எழுத போகிறோம். ஸோ இந்த 3 லெசன் மட்டும் தரவாக படிச்சுக்கோங்க. இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் உங்களுக்கு வந்துடும். லெட்டர் வந்து செவன்த் ரோமன் லெட்டரில் வந்து மொத்தம் 9 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இது படித்தாலே போதும், எனி 3 கொஷின்ஸ் நீங்கள் எழுதலாம். எக்ஸாம்பிள் வந்து 5 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதிலேருந்து எனி 3 மட்டும் எழுத சொல்லுவாங்க. ஸோ இந்த 9 கொஷின்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. இதிலேருந்து கண்டிப்பாக 3 கொஷின்ஸ் வரும். ஸோ இது நீங்கள் வந்து எழுதிடலாம்.